வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ஷார்ட்டாக ஓபி ஆம்ப்னு சொல்லுவோம், ஆப் ஆம்ப்னு. சரி, இது என்ன ஆம்ப்ளிஃபையர் பார்த்துட்டிங்கன்னா, ஹை கெயின் நல்ல அவுட்புட் கொடுக்கும். ஹை கெயின் எலக்ட்ரானிக் வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா, நல்ல ஹை கெயின் உள்ள வோல்டேஜ் நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கும். சரி, இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு 2 இன்புட் வோல்டேஜஸ் கொடுப்போம். அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் அவுட்புட் வோல்டேஜாக கொடுக்கறது தான் இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இங்கே பாருங்கள், 2 வோல்டேஜ் இருக்குது. நான் இன்வெர்ட்டிங் இன்புட் வோல்டேஜ், இன்வெர்ட்டிங் இன்புட். அந்த 2 இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோம். இதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை தேவைக்கேற்ப ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் அவுட்புட்டை கொடுக்கும். இதில் இருக்கிற இந்த V1 அதான் நான் இன்வெர்ட்டிங் ப்ளஸ் இன்புட்டு, இது மைனஸ் இன்புட் இன்வெர்ட்டிங். நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது அவுட்புட்டு வோல்டேஜ். ஓகே, இந்த உள்ளே இருக்கிறது ஏ வோல்டேஜ் கெயின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது ஆம்ப்ளிஃபை பண்ணி வர்றது. உங்களுக்கு அவுட்புட் ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதாவது 2 இன்புட் வோல்டேஜோட டிஃப்ரென்ஸ். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் ஏறிச்சுன்னா வோல்டேஜும் ஏறும், அவுட்புட் வோல்டேஜும் ஏறும். இது குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறையும். அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு 3 விதமான அவுட்புட் இருக்குது. இப்போ நான் V1 அதிகமாக கொடுத்துட்டு V2 கம்மியாக கொடுத்தா எனக்கு அவுட்புட் பாசிட்டிவ். V1 கம்மியாக கொடுத்துட்டு V2 அதிகமாக கொடுத்தா அவுட்புட் நெகட்டிவ். ரெண்டுமே சேம் வோல்டேஜை கொடுத்துட்டேன்னா 0. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறது. இப்போ V1 V2 2 வோல்டேஜை உள்ளே கொடுக்குறோம். இங்கே RI இதில் நம்ம எப்பயுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியில் வச்சுப்போம். இந்த ROவில் 0வில் வச்சுப்போம். இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த AOL அதாவது ஓப்பன் லூப் கெயின் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, அப்புறம் இதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரதான் நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் எப்படி கிடைக்குது, இங்கே இருக்கிற இந்த டைமண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதனுடைய ஓப்பன் லூப் கெயின் வேல்யூவும் அப்புறம் இந்த VD கண்டுபிடிச்சில ரெண்டுத்தினுடைய டிஃப்ரென்ஸ், அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வரதான் நம்மளுக்கு அவுட்புட்டு வோல்டேஜ். இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குற டயக்ராம். நெக்ஸ்ட் இப்போ என்னுடைய பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 வோல்டேஜை கொடுக்குறோம் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் 1க்குள்ளே. அப்புறம் இதுலேருந்து வர அவுட்புட்டு திரும்பவும் ஆம்ப்ளிஃபை பண்ணுது டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் 2. அப்புறமா பஃபர் அண்ட் லெவல் டிரான்ஸ்லேட்டர் ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நம்மளுக்கு அவுட்புட் டிரைவர் ஸ்டேஜ் வழியாக ஃபைனல் அவுட்புட் சிக்னலுக்கு வருது. ஸோ இது 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் 1ல் என்ன ஆகும்னா, முதல்ல இந்த 2 வோல்டேஜும் டிஃப்ரென்ஸ் சப்ராக்ஷன் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஹை இன்புட் இம்பிடன்ஸ் கிடைக்கும். இம்பிடன்ஸ் என்னது, ரொம்ப ரெசிஸ்டன்ஸ், தடுக்கிறது கரண்ட். ஓகேங்களா, ரிஜெக்ட் காமன் மோடு சிக்னல்ஸ். ஸோ அதாவது நாய்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டோம். V1 V2 எங்கேயாவது சிக்னல் ஏதாவது நாய்ஸ் இருந்தாலும் தூக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் 2 என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் கெயின் அதிகப்படுத்தும். ஓகேங்களா, இங்கேருந்து வரும்போது வர வோல்டேஜ் கெயின் இருக்கு இல்லையா, அது இன்னும் அதிகப்படுத்தும். ஓகேங்களா, ஸோ அப்படி அதிகப்படுத்தும் போது ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 2க்கு போகும்போது கொஞ்சம் அதிகமாகிடும். அப்படி அதிகப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பர்ஃபெக்டாக சிக்னல் இருக்கும், எந்த ஒரு எரர் இருக்காது, நாய்ஸ் இல்லாமல் வரும். அதான் டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபையர் 2னுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் பஃபர் அண்ட் லெவல் டிரான்ஸ்லேட்டர். இது லோடிங் பிட்வீன் ஸ்டேஜஸ், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் லோடு இருக்கு இல்லையா, அந்த லோடு எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறது இதுதான். அதாவது டிசி வோல்டேஜ் லெவலில் ஒரு ப்ராப்பர் வேல்யூக்கு செட் பண்ணி விட்டுட்டு போயிடும் இந்த ஸ்டேஜில் தான். ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லாஸ்ட்டில் அவுட்புட் டிரைவர் ஸ்டேஜ் உங்களுக்கு கரண்ட் கெயின் வேல்யூ கொடுக்கும். ஓகேங்களா, சரி, இதில் தான் உங்களுக்கு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா நிறைய இம்பிடன்ஸ் ஆகிட்டு வருது இல்லையா, அதனால். ஸோ எக்ஸ்டர்னல் லோடு எதாவது நம்ம கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த அவுட்புட் டிரைவர் ஸ்டேஜ் தான். இதில் உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம்னா ஃபைனல் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அவுட்புட் கெயின் கிடைக்குது. ஓகேங்களா, ஃபைனல் அவுட்புட் கிடைக்குது. சரி, ஒரு ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி வச்சுக்கணும், இன்னொரு ரெசிஸ்டன்ஸை 0வில் வச்சுக்கணும், இந்த ஓப்பன் லூப் கெயினை இன்ஃபினிட்டி வச்சுக்கணும். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு அது ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகும். எப்படின்னா இந்த இடத்துல இந்த உங்களுக்கு டயக்ராமில் காட்டுற பாருங்க, இது இன்ஃபினிட்டி, இது 0,
இதுவும் இன்ஃபினிட்டி. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஐடியல் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன, அதோடைய டயக்ராம், அதில் இருக்கிற டேர்ம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? அதில் எப்படி கேட்ட அவுட்புட்லாம் வரும். ஸோ டீட்டெயில்டு சர்க்கியூட் டயக்ராம். நெக்ஸ்ட்டு அதோடைய பிளாக் டயக்ராம். ஒவ்வொரு ஸ்டேஜும் உங்களுக்கு வந்து ஆம்ப்ளிஃபை ஆகிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாவது நாய்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகிடும். செகண்ட் ஸ்டேஜில் கெயின் பண்ணிவிடும். தேர்டு ஸ்டேஜில் சிக்னல் ட்ரான்ஸ்ஃபரை இம்ப்ரூவ் பண்ணிவிடும். ஃபோர்த்து ஸ்டேஜில் உங்களுக்கு கரண்ட் கெயினை கொடுக்கும். எக்ஸ்டர்னல் லோடு ஏதாவது இருந்தாலும் மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஐடியல் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையருக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ், ஓப்பன் லூப் கெயின் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும், மற்ற ரெசிஸ்டன்ஸு இன்ஃபினிட்டி 0வாக செட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.